ஹாய் ஹலோ அனிமி ஃபேன்ஸ் வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஹெவன்லி டெலியூஷனுங்கிற அனிமேட்டர் சீரீஸில் சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வரலைனா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கானே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். போய் செக் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Я единственный в огне, кто считает свои сны. Поклоняюсь темноте. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இம்மோர்டலோடஸ் ஒரு பிளேஸுங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் அது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரியாமா ஹீரோயின் அந்த இம்மோர்டலோடஸ் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்து வந்துடுறாங்க. அதில் ஒரு கதவுல இந்த மாதிரி நாங்கள் ஹீரோக்குள்ள கொள்ளுவோங்கிற மாதிரி எழுதி போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனியுமே இம்மோர்டலோடஸ் வந்து தனியாக பில்டிங்கு கொடியில வச்சிருப்பாங்க நான் வந்து நினச்சேன். ஆனால் இந்த இடத்துல அப்படி எதுவுமே இல்லை. அவங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினி அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க ஒரு பில்டிங்லேருந்து சில பேர் பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு ஒருத்தர் போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டாக்டர் இந்த மாதிரி 2 பேர் ஹிருக்கோ கொல்றேங்கிற மாதிரி எழுதி போட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட அவருமே அப்போ அவங்களை கூட்டிட்டு வாங்கங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. ஹீரோயினி இருக்கிற இடத்துக்கு சில பேர் வந்துட்டு அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடறாங்க. அங்க இருக்கிறவங்ககிட்ட ஹீரோயினியுமே அந்த வயசான போட்டோவை கொடுத்துட்டு இம்மோர்டலோட இருக்கிற டாக்டர் இவர மாதிரி இருப்பாராங்கிற மாதிரி கேட்க, அந்த போட்டோவை பார்த்து அவங்களுமே அந்த டாக்டர் இவர மாதிரி இல்லையே, ஒருவேளை புது டாக்டரா இருப்பாரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இம்மோர்டல் ஆர்டர்ஸ் சேர்ந்தவங்க வந்து கிடையாது. இம்மோர்டல் ஆர்டர்ஸ் எதிர்க்கிற ஒரு குரூப் தான் இவங்க. கூட்டிட்டு வர சொன்னவரோட ஆட்களுமே ஹீரோயினி கூட்டிட்டு போன பிறகு அந்த இடத்துக்கு போயிருக்கானுங்க. ஹீரோயினியுமே நீங்க இம்மோர்டலோட ஸ்கிரீனா நாங்க இந்த இடத்தோட கிளம்புறோங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப பார்க்க கூட்டிட்டு வந்தவங்களுமே கெஞ்சி கதை இருக்க வச்சிடறானுங்க. இவங்க எதுக்காக இம்மோர்டலோட எதிர்க்கிறாங்கிறதுக்கான காரணத்தை வந்து சொல்றாங்க. உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி போனோம்னா அது காரணமான பாடி பார்ட்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியலான விஷயத்த வச்சு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்றாங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இம்மோர்டல் ஆர்டர்ஸ்ல இருக்கிற அந்த டாக்டர் உசாமி ஹியூமன்ஸ் மேல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்றான். அதோட முக்கியமான விஷயம், இந்த லேடி வந்து கால் ஆப்ரேஷன் பண்ணி இம்மோர்டல் ஆர்டர்ஸ்ல இருக்கும்போது ஒரு ரூமுக்கு வந்து போயிருக்காங்க. அங்க பாடி பார்ட்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு பாடியை வந்து பல மிஷின்ஸ் வச்சு உயிரோட வச்சிருக்காங்க. அந்த பாடி அந்த லேடி கிட்ட நீ சாவுடுங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருந்துச்சுங்கிற மாதிரி இந்த லேடி வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து உசாமி ஹியூமன்ஸ் கம்ப்ளீட்டா மிஷினா மாத்துறதுக்கு வந்து ட்ரை பண்றாங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படி மிஷினை கம்ப்ளீட்டா மாத்திட்டானா வர எல்லா பேஷண்டையுமே மிஷினா மாத்திடுவான். இந்த மாதிரி போச்சுன்னா ஹியூமனிட்டியே வந்து இருக்காது. அதனாலதான் வந்து நாங்க இம்மோர்டலோடஸ் எதிர்க்கிறோங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதோட ஹீரோயினிமே அப்ப இந்த வயசானவர் நீங்க சொல்ற உசாமி இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வரும்போது ஒரு விஷயத்த வந்து நான் கேள்விப்பட்டேன். இந்த இம்மோர்டல் ஆர்டர்ஸ் வந்து ஹியூமனோட பாடிஸ்ல ஹிருக்கோட பாடி பார்ட்ஸ்ல இம்ப்ளான்ட் பண்றாங்களாங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட கூட்டிட்டு வந்தவங்களுமே ஆச்சரியமாறாங்க. அதெல்லாம் அந்த லேடியுமே இதுக்காக தான் நான் உங்களுக்கு கூட்டிட்டு வந்தோம். இம்மோர்டல் ஆர்டர்ஸோட பில்டிங்கோட பேஸ்மெண்ட்ல ஒரு ஹிருக்கோ வந்து வச்சிருக்காங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதோட இந்த இடத்துல சீனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஹீரோனி குளிக்கிறதா வந்து காட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த தண்ணியை சூடு பண்ணிட்டு இருக்கான். இம்மோர்டல் ஆர்டர்ஸோட பேஸ்மெண்ட்ல இருக்க அந்த ஹீரோவை கூட்டிட்டு வந்தவங்க கொல்ல சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அது ஹீரோனியுமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த குளிச்சதோட ஹீரோ முன்னாடி வந்து நின்று சொல்லிட்டு வந்து போறாங்க. ஹீரோ குளிக்கும் போது அந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப சையா ஃபீல் பண்றான். மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க. அந்த ஹேண்டிகேப் லேடி வாட்டர்ல தட்டி வச்சுக்கிட்டு இம்மோர்டல் ஆர்டர்ஸ்க்கு எதிராக போராட்டம் பண்றதுக்கு தயாராகிறாங்க. அந்த சவுண்டு கிட்ட நம்ம ஹீரோவுமே அங்க இருக்கிற அவங்களோட ஆள்கிட்ட வெளியில நடக்குதுங்கிற மாதிரி வந்து கேட்க, அது கேட்ட அவருமே இம்மோர்டல் ஆர்டர்ஸ்க்கு எதிராக என்னால பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் இந்த போராட்டம் தான். அதுக்குமே நாங்க ஏதாச்சும் பண்ணோம்னா அவங்க வச்சிருக்க ஹிருக்கோ மாஸ்டர் வச்சு எங்களை கொண்டாலும் கொண்டுருவாங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. நீங்க மட்டும் அந்த ஹிருக்கோ மாஸ்டரை கொண்டுட்டீங்கன்னா மித்தபடி நாங்களே பார்த்துக்குறோங்கிற மாதிரி வந்து சொல்றேன். இம்மோர்டல் ஆர்டர்ஸ்க்கு முன்னாடி நாங்க வந்து போராட்டம் பண்றோம். அந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நீங்க அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போயிருங்க. பேஸ்மெண்ட் இருக்க செக்யூரிட்டி நம்ம ஆள் தான்ங்கிற மாதிரி உள்ள போறதுக்கான பிளான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பிளான் படி ஹீரோயினி உள்ள வந்து போயிடுறாங்க. அங்க எரியிற லைட்லாம் பார்த்துட்டு இவங்க எலக்ட்ரிசிட்டிக்காக ஜென்ரேட்டர் யூஸ் பண்றாங்க போல இருக்குங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோமே இங்கேயே ஹிருக்கோ மாஸ்டர் இருக்குன்னா அப்ப நம்ம பார்க்க வந்தவர் எதுக்காக ஹிருக்கோ மாஸ்டரோட பாகத்தை கொண்டு வந்திருக்கணுங்கிற மாதிரி கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோயினி மேபி அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோவின் இம்மோர்டல் ஆர்டர்ஸ் நம்மள பிளான் பண்ணி இந்த பேஸ்மெண்ட்டுக்கு வர வச்சிருந்தாங்கன்னா நம்ம டெஸ்ட் பிட்ட யூஸ் பண்ண போறாங்கன்னா என்ன பண்றதுங்கிற மாதிரி கேட்க, அப்ப கார் மேல ஒரு ஹீரோ மாஸ்டர் வந்து இருக்கு. அதை நம்ம ஹீரோமே பவர் வச்சு போட்டு தள்ளிடுறான். அதோட ஹீரோயினுமே இந்த ஹீரோ மாஸ்டர் பார்க்க வந்து எனக்கு உயிரே வந்துச்சுங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ சொன்ன விஷயம் உண்மையா இருக்குமோங்கிற மாதிரி வந்து நினைச்சிருப்பாங்க. இந்த ஹீரோ மாஸ்டர் பார்க்கவும் தான் உண்மையில அவங்க ஹீரோ மாஸ்டரை போட்டு தள்ளுறதுக்காக தான் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு அமுச்சு விட்டுருக்காங்கிற மாதிரி அவங்க ரிலீஃப் ஆயிருக்காங்க. அதோட ஹீரோ இன்னொரு ஹீரோ மாஸ்டர் பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட சொல்ல, அதை பார்த்து நம்ம ஹீரோயினுமே இந்த மாதிரி ஹீரோ மாஸ்டர் அங்கங்கே இருக்கலாம், 2 பேரும் பிரிஞ்சு போய் கொள்ளலாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் வந்துடுறாங்க. அங்க ஒரு பெரிய ஹீரோ மாஸ்டர் செவுத்து மேல வந்து ஒட்டியிருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோவையும் கூப்பிட்டுறாங்க.
ரொம்ப நாள் ஹீரோக்கு வந்து சாப்பிடாம இருந்து இந்த மாரி இறந்து போன மாரி இருக்குமாம். மேபி இது பாஸா இருக்கலாங்கிற மாரி ஹீரோயினி வந்து சொல்றாங்க. அதோட ஹீரோயினியுமே அந்த ஹீரோக்கு மான்ஸ்டரோட பக்கத்துல போய் பாக்க, திடீர்னு அது முழிச்சிடுது. அதோட ஹீரோக்கு மான்ஸ்டர் செவுத்துக்குள்ள இருந்துலாம் வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் புடிச்சிடுது. அதோட அதையும் நம்ம ஹீரோயினி வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அதோட அதேமாரி நம்ம ஹீரோயினிய வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுது. பார்த்தோம்னா இதுதான் ஒரு இல்யூஷன். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின கிஸ் பண்ணி அந்த இல்யூஷன்லேருந்து வெளிய கொண்டு வந்துர்றான். அதோட ஹீரோவுமே ஹீரோயினி கிட்ட, "நீ ரெஸ்ட் எடு. நான் இங்க இருக்கிற ஹீரோக்கு மான்ஸ்டர நானே போட்டு தள்ளிடுறேங்கிற" மாரி சொல்லிட்டு, அந்த செவுத்துல ஒட்டிய அந்த பெரிய ஹீரோக்கு மான்ஸ்டர நம்ம ஹீரோ பவர் வச்சு போட்டு தள்ளிடுறான். அப்ப ஐ பேட்ச் போட்ட ஒருத்தருமே கையில கன்னோட வந்துட்டு, அங்க இறந்து போயிருக்க அந்த ஹீரோக்கு மான்ஸ்டர பார்த்துட்டு, "இந்த ஹீரோக்கு மான்ஸ்டர நீங்க தான் போட்டு தள்ளினீங்கன்னா, அப்ப நீங்க ஒருத்தர கொலை பண்ணணும், ஒருத்தருக்கு உதவி பண்ணணுங்கிற மாரி வந்து சொல்றாரு. அதுக்கிட்ட ஹீரோயினியுமே, "நீங்க இம்மோர்டல் ராட்ஸ சேர்ந்தவராங்கிற" மாரி வந்து கேட்க, அதுக்கிட்ட அந்த ஐ பேட்ச் போட்டவருமே, "இம்மோர்டல் ராட்ஸா? ஓ! அப்படித்தானே மக்கள் எங்கள கூப்பிடுறாங்கங்கிற" மாரி சொல்லிட்டு, ஆமாங்கிற மாரி வந்து சொல்றாரு. ஹீரோயினியுமே, "நாங்க டாக்டர் உசாமிய பார்க்கணுங்கிற" மாரி வந்து கேட்க, அதுக்கிட்ட அந்த ஐ பேட்ச் போட்டவருமே, "நான் தான் டாக்டர் உசாமிங்கிற" மாரி வந்து சொல்றாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹீரோவும், ஹீரோயினியும் இந்த இம்மோர்டல் ராட்ஸ் இருக்கிற டாக்டர் அந்த வயசானவரா இருப்பாரோங்கிற மாரி நெனச்சு தான் வந்திருப்பாங்க. ஆனா அவரு வந்து கிடையாது. இனிமே தான் இந்த அனிமேட்டட் சீரிஸ் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டா வந்து போப்போது. மிஸ் பண்ணாம பார்க்குறதுக்கு மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கெஸ் பை.